வேகமாக முன்னேறுவது, மழையை பின்தொடருவது, வேட்டையாடுபவர்களிடமிருந்து தப்பிப்பது அல்லது நிலப்பரப்பில் போராடுவது, புதிய புல்வெளியை தேடி ஒரு முடிவில்லா பயணத்தின் ஆரம்பம். இடம்பெயர்ந்த காட்டெருமைகள் வேகமாக முன்னேறி வாழ்க்கையை வாழ்கிறது. இது ஒரு காவிய காட்சி. பரந்த நிலப்பரப்பில் கணக்கிட முடியாத எண்ணிக்கையில் உள்ளன. ஆனால் கதை இது அல்ல. நடக்க இருப்பதை இனிமேல் தான் பார்க்க போகிறோம். இது நியோவின் முதல் பயணம். எனவே இது அதை பற்றியது. நியோ 1000 மைல்கள் கடக்க வேண்டும். அதை கொல்லும் நோக்கத்தில் உள்ள எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டும். ஆபத்தான நீரை கடக்க வேண்டும். கிழக்கு ஆப்பிரிக்காவில் காட்டெருமைகள் இடம்பெயர்வுக்கு உண்மையான ஆரம்பமோ அல்லது முடிவோ இல்லை. இது நிர்ணயிக்கப்பட்ட பாதை இல்லை. ஆனா டென்மார்க்கோட அளவு இருக்கிற ஒரு பகுதியில இடைவிடாமல் நாடோடிகளா அலைஞ்சு திரியுது. இடம்பெயர்வதற்கான தூண்டுதல் உணவு மற்றும் நீர். மேலும் மழை பொழிவு ஒழுங்கற்றதாய் இருக்கிறதால மூவ்மெண்ட் பேட்டர்ன் இதை எதிரொலிக்குது. முதல்ல பல ஆறுகளின் குறுக்க அவைகளை வழி நடத்துது. வறண்ட குளிர்காலத்துல மந்தைகள் வடக்கு நோக்கி மாரா நதிக்கு பக்கத்துல போகுது. இதுதான் மழை நிற்கும் போது அதோட ஒரே நிரந்தர நீர் ஆதாரம். ஆனா இப்போ இது மழை காலம் மற்றும் செரங்கெட்டியின் தெற்கு புல்வெளிகள்ல மந்தைகள் பரவி இருக்கு. இன்று நியோ பிறந்த நாள். அது முழுமையா வெளியே வரல. ஆனா அதற்கான நேரம் தொடங்கிடுச்சு. இந்த முதல் சில நிமிடங்கள்ல இருக்கிற மாதிரி நியோவும் அம்மாவும் எப்பவும் வலிமையற்றதாய் இருக்க மாட்டாங்க. வளர்ச்சியின் மைல் கற்கள்ல நியோ அடையறத பொறுத்துதான் அது உயிர் வாழறதுக்கான சாத்தியம் இருக்கு. கழுத்து பகுதி வலுவடைகிறதா ஒரு நம்பிக்கையான தொடக்கம். அம்மாவோட ஊக்கத்தால நியோ தனது கால்களை பயன்படுத்துது. இப்போ அதுடைய இலக்கு ஒருங்கிணைந்து செயல்படுறது. அம்மா தன்னுடைய மகனை வாழ்த்துது. அது நியோவை சுத்தம் செய்யும் போது நியோ அம்மாவோட வாசனையை தெரிஞ்சுக்கிற மாதிரி நியோவோட தனித்துவமான வாசனையை அம்மாவும் தெரிஞ்சுக்குது. வாசனை மூலமா தான் அவை எப்பவாவது பிரிஞ்சுட்டா ஒருத்தரை அடையாளம் கண்டுபிடிக்கும். மேலும் நியோ இப்போ உயிர் வாழறது அவை ஒன்னா இருக்கிறத பொறுத்துதான் இருக்கு. நியோ நிற்பது ஒரு போட்டி. ஆனா நியோவோட உயிரை எப்போதும் காப்பாத்த இது ரொம்ப முக்கியம். காட்டெருமை பத்தி நியோ தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லாத்தையும் அம்மா கிட்ட இருந்து கத்துக்கும். அம்மாதான் நியோவோட சேர் லீடர், பாதுகாவலர் மற்றும் வழிகாட்டி. பிறந்து 3 நிமிஷத்திலேயே அது எழுந்துடுச்சு. உறுதி மற்றும் பரிணாம வித்தையின் மூலம் காட்டெருமை சந்ததிகள் மற்ற மிருகத்தை விட வலுவானதாய் இருக்குது. புதுசா பிறந்த நியோ இளம் வயதில் இருக்கும் அதே எலும்பு மற்றும் தசை விகிதத்தோட வலுவான நுரையீரல்கள் மற்றும் கால்களோட நடக்குது. இப்போ அது நிக்கிறதால அதோட உள்ளுணர்வு பால் கொடுக்கிறது தான். ஆனா மந்தை வெளியேறுது. அதை தொடர்ந்து போறதுதான் மிக முக்கியம்.
அம்மா அதன் குட்டி ஓடுறத இறுதி இலக்கா வச்சிருக்க. காட்டெருமைக்கான வாழ்க்கை ஆரம்பமாயிடுச்சு. நியோ தெற்கில் உள்ள குறுகிய பச்சை புல்வெளியில பிறந்தது. ஆனா அது 8 மாதங்களுக்கு முன்பே பல கிலோமீட்டர் தொலைவில் கருவானது. அந்த இடம் ரொம்ப வறண்டு போய் சத்தமா இருக்கும். காற்று அதிகரிக்குது. இது ரட் நாட்கள். மேலும் ஒவ்வொரு மூலையிலிருந்தும் பிராந்திய காளைகள் மேய்ச்சலுக்கும் இறுதியில் இணை சேர்க்கைக்கும் பெண்களை தங்கள் புல்வெளியில் சேர்க்கின்ற ஒரு காலமாயிருக்கு. ஆண்களை கண்டறிவது எளிது. இடைவிடாமல் அழைக்கும் வெறித்தனமான அவசரத்தை அவைகள் வெளிப்படுத்துகின்றன. இருந்தாலும் இந்த செயல்பாட்டில் உண்மையான இணைச்சேர்க்கையை உள்ளடக்கியது மிக குறைவானது. பெண்களை துரத்துவதும் மேய்ப்பதும் போட்டி போடும் ஆண்களை எதிர்த்து போராடுவதும் அதிகம். உற்சாகமான காளைகளின் முனங்கல் கோரஸ் ஒரு மேஜிக் செய்கிறது. என இந்த சத்தம்தான் மாடுகளை தூண்டி அவற்றை ஒரே நேரத்தில் ஈஸ்ட்ரஸ் நிலைக்கு கொண்டு வருது. வருடாந்திர ரட்டுங்கிறது பூமியோட மிகப்பெரிய இணை சேர்க்கை நிகழ்வாகும். நியோ அம்மாவையும் சேர்த்து இந்த 3 வாரத்தில் 5 லட்சம் பெண்ணருமைகள் கருத்தரிக்கின்றன. ஒப்பிடும்போது பெண்கள் முழு விவகாரத்திலும் அக்கறை இல்லாமலும் இருக்கின்றன. எல்லா வேலைகளையும் செய்வது ஆண் எருமைகளே. அவை தங்களுடைய உடைமைகளை திருடுவதில் குறியாக இருக்கிற எதிரிகளை எதிர்த்து போராட விழிப்புடன் இருக்கின்றன. ரட் நேரத்தில் காளைகளின் ஹார்மோன்ஸ் அதிகரிக்கின்றன. அதனால சிலது ஓய்வு மற்றும் தூக்கத்தை கைவிடுகின்றன. ஒரு பெண் மாடு இணை சேர்க்கைக்கு தயாராகும் போது காளை முகர்ந்து பார்க்கிறது. மேலும் ஈரமான மூக்கு வெவ்வேறு மனங்களை வரிசைப்படுத்தும் திறனை மேம்படுத்துகிறது. செக்ஸ் ஃபெரோமோன்ஸ் கண்டறியும் ஒரு சிறப்பு வாசனை உறுப்பு மீது காற்றை உறிஞ்சுவதற்காக அது தனது உதட்டை ஈரம் செய்து கொண்டு சுருட்டுகிறது. முதலில் சுறுசுறுப்பாக இருந்த போதும் மவுண்ட் மிக குறைந்த விசை மற்றும் சின்னதாக இருக்குது. ஒருவேளை இது பெரும்பாலும் நகரும் போது நடக்கும் போல. பெண்கள் நிறுத்தாமல் இல்ல வேகத்தை குறைக்காத போது ஆண்கள் தங்களால முடிஞ்சதை செய்யணும். ஆண்களுக்கு உற்சாகம் இருக்கலாம், ஆனால் பெண்கள் கிட்ட அதிகாரம் இருக்குது. எனவே வெற்றிங்கிறது பெண்களை பொறுத்துதான் இங்க அமையுது. இது தன்னுடைய குரலை கொஞ்சம் மேம்படுத்தி ஆகணும். அவைகளோட இணைச்சேர்க்கை சடங்கு வேலை செய்யுது. இந்த வெற்றிக்கான சான்றுகள் ரொம்ப பெருசு. 8 மாதங்களுக்கு பிறகு எப்போதும் போல நியோவோட சேர்ந்து 2.5 லட்சம் புதிய பழுப்பு நிற எருமைகள் சமவெளிகள்ல இருக்கின்றன. அதன் அம்மாக்கள் இவற்றின் பிறப்பை மழை மற்றும் தெற்கில் உள்ள பச்சை புல்வெளிகளோடு ஒப்பிடுகின்றன. அவற்றின் முழு பயணத்திலும் சத்தான மேய்ச்சல், வளரும் கன்றுகளுக்கு பால் கொடுக்கறதுக்கு ஏற்றதாய் இருக்கு. ஒரு வாரத்துல கன்றுகள் கூட பசுமையான புல்வெளியை ஆராய்ச்சி செய்கின்றன. அவற்றின் மழுங்கிய முகவாய்கள், நெகிழ்வான உதடுகள் மற்றும் மகன்ற கோரை பற்கள் காட்டெருமைகள் இந்த குறுகிய புற்களை மேய வடிவமைக்கப்பட்டிருக்கு. புற்கள் நிறைய இருக்குது.
என மழை பெய்யும் போது அதிக மேய்ச்சலுக்கு ஈடான புதிய புற்கள் வளருது. நியோ பிறந்து ஒரு நாள் தான் ஆகுது. அதோட அம்மா அதை நெருக்கமா வச்சிருக்கு. பிறந்த உடனே அதன் உள்ளுணர்வு வலுவானது, ஆனா கண்மூடித்தனமானது. எனவே நியோ எல்லா பெரிய நகரும் பொருட்களுக்கும் ஈர்க்கப்படுது. நியோ சின்னதா இருக்கும்போது அது முதல்ல பார்க்கிறது அம்மாவதான்னு நியோவின் அம்மா உறுதி செய்யணும். பெரும்பாலான கன்றுகள் 3 வாரத்துக்குள்ள பிறக்கின்றன. அதாவது ஒரு நாளைக்கு 500 கன்றுகள் புதுசா பிறக்குது. காட்டெருமைகளின் அதிசயங்கள்ல இதுவும் ஒன்று. இது புத்திசாலித்தனமான வேட்டையாடுற எதிர்ப்பு யுக்தி. ஏன்னா கன்றுகள் பிறக்கிறது, அதுல பெரும்பாலானத பாதுகாப்பா வச்சிருக்கு. வேட்டையாடுபவருக்கு 1000ல் ஒரு இலக்க தேர்ந்தெடுக்கிறது கஷ்டம். கஷ்டம்தான், ஆனா சாத்தியமற்றது இல்லை. தனியா ஒரு கன்று சிறுத்தையை எதிர்க்க வாய்ப்பே இல்லை. அம்மா மற்றும் மந்தையிலிருந்து விலகிறது மரணத்திற்கு சமமாகும். இது நியோவுக்கு ஒரு கடுமையான ஆனா முக்கியமான பாடம். நியோவுக்கு இன்னொரு முதல் அனுபவம் மழை. மழை காலங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்கிறது கிட்டத்தட்ட தினமும் நடக்கிறது தான். ஆனா இது காட்டெருமைகளுக்கு மிக முக்கியமானது. ஏன்னா இந்த ஏரியல் பீக்கன்ஸ் தான் முழு இடம்பெயர்வை தூண்டுது. ஈரமாகிறது ஒரு வித்தியாசமான உணர்வாக இருந்தாலும் மழை துளி சுவையாய் இருக்கும். நியோ தன் அம்மாவை பார்க்குது. அதுவும் மேய்ச்சலுக்கு அதிக ஆசையோடு இருக்குது. தெற்குல இருக்கிற புற்கள் சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு மழைக்கு பிறகும் புதிய புற்கள் வளர்கிறது. மேலும் இந்த புதிய புற்கள் தான் புரதம் நிறைந்தது. இதை உண்ண காட்டெருமைகள் இயங்குகின்றன. அதனால் அவை ஒவ்வொரு மழை பொழிவையும் பின்தொடர்கின்றன. இந்த அதிக புல் வளர்ச்சியில் காட்டெருமைகளே முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதை அதிகமாக மேய்வதால் அது வளர்ச்சியை மேலும் தூண்டுகிறது மற்றும் அதை மிதித்து உரத்தை வைப்பதால் அது தீவிரமாக தன் வாழ்விடத்தை உருவாக்கி பராமரிக்கிறது. ஆனா இந்த உணவுக்கு மழைதான் முக்கிய தேவை. நீர் இல்லாம தெற்கில் உள்ள புற்களுடைய ஆழமற்ற வேர்கள் தன்னுடைய நிலையில்லாத தன்மையை வெளிப்படுத்துது. பச்சையான புற்கள் கிட்டத்தட்ட ஒரே இரவில் உலர்ந்து ஊட்டச்சத்துக்கள் இல்லாம சமவெளியில் இருக்கிற பெரிய கூட்டத்தை வெளியேற்றிடும். மழை மட்டுமே புல்லை பசுமையா வச்சிருக்கும். வாழறது எளிதாக இருந்தாலும் மந்தைகள் இரவு முழுவதும் கூட மேய்ச்சல் செய்து அதை அதிகமாக பயன்படுத்திக் கொள்கின்றன. நியோவுக்கு புல் மேய சின்ன வயசு. ஆனா அதோடைய அம்மாவுக்கு கீழே நிக்க ரொம்ப பொருத்தமானது. நியோ பிறந்து 5 நாட்களுக்கு அப்புறம் தன்னுடைய முதல் பயணமா சதுப்பு நிலத்துக்கு போகுது. மழை இடையில இருக்கிற இந்த குளங்களை நீரால நிரம்ப வைக்குது. சமவெளியை ஒட்டி இருக்கிற இந்த குளம் தாகத்தால தவிக்கிற கூட்டங்களுக்கு வசதியான நீர்நிலை.
நியோ நீர் மேலோட்டமா இருக்கிற ஒரு இடத்துக்கு போகுது. அங்க கன்றுகள் குடிக்க பாதுகாப்பா இருக்கும். வரப்போற ஆபத்து அம்மாக்கள் கண்டறிய இந்த திறந்த இடம் எளிதானது. பெரிய எருமைகள் ஆழமான நீருக்கு போகும். எல்லா காட்டெருமைகளும் 2 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணி குடிக்கணும். எனவே அவற்றின் உணவுக்கு அடுத்தபடியா இருக்கிற இந்த நீர் கன்றுகள் இளமையா இருக்கும்போது மந்தைகள் கடக்க வேண்டிய தூரத்தை கட்டுப்படுத்துது. ஐந்து நாட்கள் நியோவிற்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது நம்பிக்கையோடவும் ஆர்வத்தோடவும் இருக்கு. வழக்கமான இளமை ஆற்றலோட அது தன்னோட கால்களை பயன்படுத்த ஆசைப்படுது. அம்மாவுக்கு சரின்னு படுகின்ற வரை அதோடைய இந்த சுதந்திர உரிமை கொண்டாடுற நேரமா இது இருக்கு. ஆயிரக்கணக்கான எருமைகள் தாகத்தோட இருக்கு. காட்டெருமைகளோட ஒரு குழு வெளியேறும்போது மற்றொரு குழு அந்த இடத்தை பிடிக்கும். அவைகளுக்கு நடுவுல ஒரு எதிரி இருக்கு. உயரமான புல்வெளியில மறைஞ்சிருக்கிற பெண் சிங்கம் மந்தைக்கு பக்கத்துல வருது. அது அசையாமல் இருக்கும்போது அது இருக்கிறதே தெரியாது. அது எளிதான இலக்க விரும்புது. வயதான காட்டெருமை அதைவிட மிக கனமானது. கொம்புகள் அதை குத்தி கொள்ள வாய்ப்பு அதிகம். கன்று சிறந்த இறை. ஆனா அதோட அம்மாக்களுக்கு பக்கத்துல இருக்கிறப்ப அதை பிடிக்கிறது கஷ்டம். பயத்தால மந்தை களையுது. அம்மாக்கள் கன்றுகள் கூட்டமா மீண்டும் சமவெளிக்கு ஓடுகின்றன. சிங்கம் தன் வேட்டையில் ஆர்வம் காட்டல. இன்னொரு வாய்ப்பு. அது நியோதா. அது மந்தைகளோட வெளியேறல. இளமையா இருக்கிறதால ஆபத்துல இருக்கிறது அதுக்கு தெரியல. சிங்கத்தால் அதை தவிர்க்க முடியல. ஆனா நீயோ தனியா இல்லாதது இந்த மொத்த சூழலையும் மாத்துது. அதோட அம்மா அதுங்க 2 பேருக்கும் சேர்ந்து இந்த எதிரியை எதிர்கொள்ளும். வீட்டுக்கு போற பாதை அவைகளை சிங்கத்தை கடந்து செல்ல வைக்குது. ஆனா இப்போ நீயோ தயாராகிருக்கு. அம்மா சொன்ன மாதிரி சிங்கம்னா ஆபத்துன்னு அதுக்கு தெரியும். அம்மா ஓடும்போது அதுவும் ஓடுது. காட்டெருமையின் கன்றுகள் அதன் அம்மாவுக்கு பக்கத்தில் நிற்கும் போது
சவானாவின் இந்த தாடி இருக்கிற பெண் காட்டெருமைகள் ஏன் ரொம்ப மதிப்பானவைன்னு பார்க்கறது சுலபம். அதுக்கு பக்கத்துல கன்றுகள் மறைஞ்சிடும். அதை வேட்டையாடுபவர்களால பார்க்க முடியாது. இந்த நுட்பமான மறைஞ்சு போற செயல் கன்றுகள் அதன் அம்மாக்களோட பாதுகாப்புல இருக்க கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். இளம் காட்டெருமைகள் மற்ற மான்குட்டிகளை போல மறைஞ்சுக்க போறதில்ல. மேலும் அதோட முன்னெச்சரிக்கை தன்மை அவைகளை கவனிக்க வைக்குது. ஆனா இதுக்கு பின்னாடி அதோடைய அம்மாக்கள் அதை பாதுகாப்பா வச்சிருக்கு. நியோவும் அம்மாவும் திறமைகளை பயிற்சி செய்கின்றன. நியோ நிறைய கத்துக்குச்சு. அம்மாவை போல நிலையான வேகத்தையும் தூரத்தையும் பின்பற்றுது. மேலும் அம்மா போலவே நிக்குது. ரெண்டு சிறுத்தைகள் பதுங்கி இருந்து வெளியே வந்து தாக்குது. ஆனா நியோவோட அம்மா எதிர்க்குது. முதல் சிறுத்தை நியோவை துரத்தும் போது உடனடியா பின்தொடருது. ரெண்டாவது தடவை எல்லாமே முடிஞ்ச மாதிரி தெரியுது. ஆனா 150 கிலோ எடை இருக்கிற அம்மாவோட கோப சூழல் நிலைமையை மாற்றுது. அம்மா இன்னைக்கு தன்னுடைய கன்றை இறக்க விடல. இப்போ நியோவுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். ஓடி போய் மீண்டும் மந்தையோட சேரணும். குழந்தை பருவம் ரொம்ப நாள் நிலைக்காது. கடைசியில மழை நின்னு மந்தைகள் அதோட தெற்கு மேய்ச்சல் நிலங்களை விட்டு இன்னொரு வருஷத்துக்கான பயணத்தை தொடங்குது. இங்கு அவை வாழ்வதற்கு எதுவும் இல்லை. இறந்த பொருட்கள் சமவெளிய தூசி படிஞ்ச இடமா மாத்துது. மேலும் சதுப்பு நிலங்கள் சுவையற்ற சோடா ஏரிகளா சிதைவடையுது. மழை இப்போ வடக்குல நீண்டு இருக்கிற புல்லுல பெய்யுது. அத மந்தைகள் பின்தொடரணும். ஆனா பெண்ணெருமைகள் இந்த மாற்றத்தை எதிர்பார்த்துச்சு. மேலும் பல மாதங்களா சமவெளிகள்ல இருந்தது. அதையும் அதோட கன்றுகளையும் மலையேற்றத்திற்கு தயார்படுத்துச்சு. நியோ ஒரு உறுதியான 3 மாத கன்று. கன்றுக்குட்டியின் முகம் இனி அதுக்கு இல்லை. மேலும் அதோட இருண்ட தோற்றமும் சிறிய கொம்புகளும் தெரியுது. அவை செல்லுகின்றன. மில்லியன் கணக்கான எருமைகள் அமைதியற்ற தூண்டுதலுடன் நகருகின்றன. இப்போது அவற்றின் மோசமான உடல் வடிவம் அர்த்தமுள்ளதாக இருக்கு. ஏனெனில் அவற்றின் கனமான முன் வடிவமைப்பு அவற்றை எளிதான லோப்பிங் கேண்டரில் நாளுக்கு நாள் இவ்வளவு பெரிய தூரத்தை கடக்க அனுமதிக்குது. ஒரு காளையின் கழுத்து மற்றும் உயரமான தோள்கள் அழகில்லை. ஆனா அவை காட்டெருமைகளின் விடாமுயற்சிக்கு முக்கியமானது. மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர்கள் கூட சிறிது நேரம் ஓய்வெடுக்கணும். 2 நாள் ஓட்டத்திற்கு பிறகு நதி ஒரு முக்கிய நிறுத்தமாகும். முதல் நதியை கடக்கும் போது எப்போதும் அதிக ஆற்றல் இருக்கும்.
நீர் சூரியனிலிருந்து நிவாரணம் தருது. தூசி மற்றும் தொல்லை தரும் ஈக்களை கழுவுவதற்கான வாய்ப்பு. எல்லாத்துக்கும் மேல தண்ணி குடிக்கலாம். ஆனா எதிரி ஒண்ணு இங்க வாழுது. காட்டெருமைகளோட எதிரிகள்லயே ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா அதுக்கு மறையிற சக்தி இருக்கு. கடைசியில தாகமே பயத்தை வெல்லும். அவைகள் மிக்க எச்சரிக்கையோட இருக்கின்றன. ஒரு முதலை தண்ணியிலிருந்து வெளியே வர்றதுக்கு 1/4 வினாடி மட்டும்தான் ஆகும். காளைகள் அதிர்ஷ்டசாலிகள். அது எதுவும் பண்ணாம இருக்கு. தண்ணி குடிக்கிறதுக்கு மரணம்ங்கிறது மிகப்பெரிய விலை. தப்பிச்சிடுச்சு. ஆனா மந்தைகள் தப்பிக்க வழி இல்லை. நதி வரை பின்தொடரப்படுது. ஆயிரக்கணக்கான காட்டெருமைகள் தண்ணி குடிக்க காத்திருக்குது. இப்போது அவை பின்னால் இருப்பவைகளால எதிரிகளின் எல்லைக்குள்ள தள்ளப்படுகின்றன. மூன்றாவது முறை துரதிர்ஷ்டவசமாக அவை மந்தையில் ஒன்றை இழக்கின்றன. சீக்கிரமா இறந்துடுச்சு. ஆனால் இந்த கொடூரமான தாக்குதல் மந்தையை அதிர்ச்சிக்குள்ளாக்குது. இது முக்கியமான நேரம். எதிரி கவனிக்காத போது இந்த இடத்தை கடக்க சரியாயிருக்கும். தண்ணி குடிக்க அவையெல்லாம் அப்புறமா வந்துக்கலாம். அது இறந்து மற்றதெல்லாம் பாதுகாப்பாக போக வழி செஞ்சிருச்சு. நியோவால காத்திருக்க முடியல. அது பழகினதிலிருந்து இது ரொம்ப வித்தியாசமாகிருக்கு. அலைகள் சுவாசிப்பதை கடினமாக்குது. நியோவின் அம்மா உடனடியா இதை கடக்க விரும்புது. கூட்டமா இருப்பது அவைகளை பாதுகாப்பா வச்சிருக்கு. இது ஒரு மென்மையான ஆழமற்ற நதி. ஆனாலும் கிட்டத்தட்ட நியோவையே உள்ளடக்கும். மந்தையின் கூட்டாளிகளோட ஆற்றலால நியோ வெற்றிகரமா முதல் முறையா ஆற்றை கடந்தது. காட்டெருமைகளோட தனித்தனி குழுக்கள் வெவ்வேறு நேரங்கள்ல ஆறுகளுக்கு வந்தாலும் அவை குறிப்பிட்ட கடக்கும் இடத்தை பயன்படுத்துகின்றன. அதனால தான் அதிகப்படியான இடையூறுகள் இருக்கு. அவை குறுகிய பகுதியை தேர்ந்து தண்ணியில கூட்டமா இருக்கும்போது அதே நன்மை இருக்கு. கூட்டத்திலிருந்து பிரிக்க முடியாதது வேட்டையாடுறதுக்கு கஷ்டமாக்குது. இது காலை வரை நீடிக்கும். ஆனா நியோ அம்மா மற்றும் நியோவோட மந்தை வேற எதுவும் நடக்காம கடந்து போகுது. அடுத்த சில வாரங்கள்ல காட்டெருமைகள் கூட்டம் கூட்டமா வடக்கு நோக்கி போக ஆரம்பிக்குது. ஆற்றை கடக்கும் போது தண்ணி குடிச்சிட்டு சமவெளிகள்ல பொற்களை மேயுது. மஞ்சளாக இருப்பது வித்தியாசமாக இருக்கலாம். ஆனா ஆழமான வேர்கள் இந்த பொற்களை வறட்சியை எதிர்த்து வறண்ட பருவத்துல நம்பகமானதா இருக்க வைக்குது.
நியோவும் அதோடைய அம்மாவும் குளிர்கால மேய்ச்சல் நிலங்களை அடைய இன்னும் 2 நாள் மட்டும்தான் இருக்கு. மேலும் அவைகளோட அணிகள் பெருகிவிட்டன. ஒரு இறுதி இலக்கான மாரா நதிக்காக ஆயிரக்கணக்கான மந்தைகள் குவிகின்றன. இப்போது 5 மாத வயது இருக்கிற நியோ இள வயதிற்கான தசைநார் உடலை கொண்டிருக்குது. வரப்போற நீச்சலுக்கு இது தேவைப்படும். மந்தைகள் கூடுற இடத்துல வேட்டையாடுறது காத்துக்கிட்டு இருக்கு. சிங்கம் பதுங்காம பின்தொடர்கிறது. காட்டெருமை தன்னை பார்க்கணும்னு நினைக்குது. இது சிங்கத்துக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். கூட்டங்கள் பின் வாங்குது. பதுங்கியிருந்து தாக்குதலுக்கு இப்போ நேரம் இல்லை. இப்ப இத சத்தமில்லாம நடத்தணும். ஒரு நெரிசல். பயத்துல எப்போதுமே லாபம் இருக்கும். ஒரு மாடு மந்தையிலிருந்து விலகி போகுது. இது ரொம்ப தப்பு. மந்தையில மீதி இருக்கிறது ஒண்ணு சேருது. அதனால மாட்டுக்கு உதவ முடியாது. ஆனா அவை ஒன்னா சேர்ந்தா சேதத்தை குறைக்க முடியும். அவசர காலத்துல காட்டெருமைகளோட பலத்துல ஒண்ணு கட்டாயமா கூட்டமா போறது. ஆனா எதிர்பாராதது நடக்கும். வாழ்க்கை ஒரு நொடியில நெருக்கடி இருக்குன்னு எச்சரிக்கை இல்லாம மாறுது. நியோ வழியில துடிக்குது. நடக்கிறது கஷ்டம். சிங்கத்துக்கிட்ட இருந்து வேகமா ஓடும்போது அதோடைய கால் முறுக்கிடுச்சு. அடிப்பட்ட காட்டெருமை வலிமையற்றது. நியோவால நடக்கவே முடியல. இதுல எப்படி ஓடுறது? இது நியோ அம்மாவுக்கு இம்பாசிபிள் சாய்ஸ். நியோவோட இருக்கணும், இல்லனா மந்தையோட போகணும். நியோவின் காயம் 2 பேருக்கும் ஆபத்தை விளைவிக்கும். ஆனா அது இப்போ நியோவை கைவிட்டா அத மரணத்துக்கு தள்ளுற மாதிரி. மற்றவங்களோட நெருக்கமா நடக்கிறது தான் இப்போதைக்கு சிறந்த வழி. ஆனா ஒவ்வொரு தடவையும் அவை பின்னடைவை சந்திக்கின்றன. நியோ ஓய்வெடுத்து குணமடைய முடிந்தால் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஆனா அதுக்கு ராத்திரி தனியா இருக்கணும். அம்மாவோட ஊக்கம் நியோவை தூண்டுது. ஆனா அதால முடியல. அது தன் முடிவை எடுக்குது.
இப்போ அதுக்கு கன்றுதான் முக்கியம். காலையில நியோவுக்கும் அம்மாவுக்கும் முன்னாடியே 10 கிலோமீட்டர் கப்பால் மில்லியன் கணக்கானவை மாரா நதிக்கு முதல்ல வருகின்றன. எல்லாம் இதை கடக்க நிறைய நாள் ஆகும். மாரால தனித்துவமான சவால் இருக்கு. ஆழமான நீர் மற்றும் செங்குத்தான கரைகள் அதை மத்த கடந்து வந்த வழிகள்ல இருந்து வேறுபடுத்துது. அதனால மந்தைகள் அதோடைய எண்ணிக்கையையும் நம்பிக்கையையும் கூட்டுகின்றன. அவைகள் ஆழமில்லாத இடத்துல ஓடத் தொடங்குது. ஆனா கரையில மணல் சரியறதால அதன் கால்கள் ஆழத்தை தொடுது. அதோட கால்களை பதிக்க முடியாத போது வேகத்தை இழக்கின்றன. எதிர்கரைக்கு நீந்த வேண்டிய கட்டாயத்துல வாத்து போல காட்டெருமைகள் நீந்துகின்றன. இந்த நதியில அரக்கர்கள் மறைஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அவைகள் யார வேணாலும் குறி வைக்கலாம். நீர் அதுங்களுடைய சாம்ராஜ்யம். ஆனா இன்னொரு சவால் இருக்கு. வேகமான நீரோட்டம் அவைகளை தண்ணியில இழுத்துட்டு போகுது. அவைகளுடைய நேரத்தை தண்ணியில 3 மடங்கா அதிகமாக்குது. மேலும் வெளியேற வழி மோசமாகிருக்கு. பயம் அவைகளை யோசிக்காம முன்னாடி போக வைக்குது. கூட்டங்கள் முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. எதிரிக்கு இது பெரிய தீனி. காட்டெருமை உறுதியா இருப்பது அதுக்கு ஒரு வரமும் சாபமும் மாதிரி. சில எருமைகள் கூட்டத்தில் அடிபட்டு நசுக்கப்படுகின்றன. ஆனா கூட்டமா இருக்கிற பழக்கம் மற்றதுகளையும் ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருது. கஷ்டங்கள் இருந்தாலும் பெரும்பாலானவைகள் அதை கடந்து செல்கின்றன. ஒரு டீமை ஆபத்தை எதிர்கொண்டு சமாளிக்கிறதுல காட்டெருமை இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா விளங்குது. எட்டு கிலோமீட்டர் தூரம் பின்னாடி இருக்கும்போதே நியோ அதோடைய கால் முறிவிலிருந்து முன்னேறி வருது. ஒரு இரவு எடுத்த ஓய்வும் நியோ அம்மா மெதுவா நடந்ததும் நிறைய உதவுச்சு. ஆனா இங்க ஒண்ணு அவைகள் தனிமைப்படுத்தப்பட்டதை கவனிச்சிருக்கு. மேலும் நியோவோட காலில் அடிபட்டதால அதை எளிமையா தாக்க முடியும். கண்டிப்பா இது என்னன்னு பார்க்கணும். ஒரு ஹையினா ஆபத்தான எதிரி இல்ல. ஆனா அடுத்த சில நாட்கள்ல மறுபடியும் மந்தைகளோட சேரணுங்கிற நியோ அம்மாவோட திட்டத்துல அது தலையிடக்கூடாது. நியோவால ஓட முடியும், ஆனா ரொம்ப நேரம் ஓட முடியாது. நியோவுடைய அம்மா அதை துரத்தி விடுது. நியோவை குணமாக்கி மந்தை கூட சேர்க்கறது தான் இப்போதைக்கு இலக்கு.
நியோவும் அம்மாவும் மாரா நதியை கடக்க காத்திருக்கிற காட்டெருமைகளின் இறுதி கூட்டத்தோட சேர 3 நாட்கள் ஆகுது. 2 பேருக்கும் அதிகமா தாகம் எடுக்கிறதால நியோவோட அம்மா தண்ணியை நோக்கி போகுது. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ தண்ணி குடிக்கிறதோ நதியை கடக்கிறதோ ரொம்ப ஆபத்தானதுன்னு அம்மா மத்தவங்களை எச்சரிக்குது. அம்மாவால நியோவை ஒரு கூட்டத்துல தான் பாதுகாப்பா வச்சிருக்க முடியும். அதனால முதலையை எதிர்க்க தன் கூட்டத்துக்காக காத்திருக்குது. ஆனா நியோ அவசரப்படுது. அதுக்கு வாயெல்லாம் எரியுது. அதனால அம்மா தண்ணி குடிக்க வைக்க அதை மந்தைக்கு நடுவுல கூட்டிட்டு போகுது. பெரிய கூட்டமா இருக்கிறதால அவை உள்ளே போகுது. ஆனா நதி இன்னைக்கு வித்தியாசமா இல்ல. தண்ணியோட வேகம் இன்னும் அதிகமா இருக்குது. அதோட பலவீனமான காலால நியோ நடக்க போராடுது. இவ்வளவு குறுகலான நதியை கடக்க இந்த அளவு பெரிய போராட்டமா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். செம்மறி ஆடுகளை போல நடக்க ஆரம்பிக்குது. இந்த மந்தைகளும் அதே ஆபத்துகளை எதிர்கொள்கின்றன. பயத்துல தண்ணியை விட்டு வெளியேற இருக்கிற வழிகள் ஸ்தம்பித்தன. எங்கேயும் போக முடியாம காட்டெருமைகள் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு மோதி வழிய மறைக்கிறவங்களை காயப்படுத்துகின்றன. அவைகள் இன்னும் பிடிவாதத்தால உந்தப்பட்டு விடாப்பிடியாக முன்னேறுகின்றன. உடையிற மாதிரி இருக்கிற அதோடைய மெல்லிய கால்கள் உடையாம பாதுகாப்பா புல்வெளிக்கு போகுது. கரையிலிருந்து 5 மீட்டர் தொலைவில் நியோ நீரோட்டத்திற்கு எதிரான போர்ல தோக்குது. ஆனா அம்மா நியோவை கைவிடல. தன் பாதுகாப்பை பத்தி யோசிக்காம மந்தைக்கு எதிரா திரும்பி தன் கன்றை கண்டுபிடிக்க ஆற்றின் குறுக்க நீந்தி செல்லுது. இந்த கூட்டத்தில் நசுக்கப்படுறது நியோவுக்கு நல்லதில்லை. நியோ அம்மாவோட துணிச்சல் யாருக்கும் தெரியல. அதை சுத்தி இருக்கிற எல்லாரும் தங்களை காப்பாத்திக்கிறதுல குறியா இருக்காங்க. அம்மாவா இதுவே அதோடைய கடைசி முயற்சி. புள்ளி விவரத்தின்படி இந்த பெரிய சூழல்ல இது வெறும் இன்னொரு மரணம்தான். ஆனா நியோ மற்றும் அம்மாவின் விலைமதிப்பற்ற பந்தம் இப்பொழுது முடிவுக்கு வந்தது. வாழ்க்கையை தொடர்ந்துதான் ஆகணும். முன்னோக்கி ஓடுறது தான் அவைகளுக்கு தெரிந்த ஒரே வழி. இறுதியாக அவைகள் ஆற்றை கடந்து விட்டன. இறந்தவைகளுக்கான துக்கம் இல்லை. பலருக்காக சில உயிர்கள் பலியாகின்றன. இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா இருக்கும் ஒரு உயிர் வாழும் முக்தி.
இந்த ஆண்டு சடலங்கள் ஆற்றில் விடப்படுகின்றன. ஆனா ஒரு உயிர் இங்க இன்னும் துடிக்குது. மேலும் விடாமுயற்சி நியோவின் டிஎன்ஏவில் இருக்கு. தண்ணீர் தூசி மற்றும் அழுக்கை விட துக்கத்தையும் கழுவுகிறது. இது ஒரு புதிய தொடக்கம் மற்றும் அதன் கவனம் அம்மாவை கண்டுபிடிக்கிறதுல இருக்கு. அதால குவியல்ல அம்மாவை பார்க்க முடியாது. அதோடைய வாசனை அதால கண்டுபிடிக்க முடியல. ஈரமான மூக்கு எதையும் மாற்றாது. நியோவால இனி அம்மாவை சுவாசிக்க முடியாது. இனிமே அது தன்னுடைய பலத்தை நம்பி இருக்கணும். அம்மா சொல்லி கொடுத்தது அது ஆபத்திலிருந்து காப்பாத்துச்சு. மேலும் தொடர்ந்து நகர கத்துக் கொடுத்தது. அம்மா தன் வேலையை நல்லா செஞ்சது. அதோட உறுதியும் வெறியும் அதன் கன்றின் மூலமா வெளிப்படுகின்றன. என்ன செய்யணும்னு அதுக்கு தெரியும். மந்தைய கண்டுபிடிக்கணும். அது அம்மாவோட பிரைட கைவிடாது. அதனால நியோ மீண்டும் கூட்டத்துடன் சேர்ந்தால் அது முடிவல்ல. இடம்பெயர்வு போலவே அதோட கதையும் அதோட